அன்பு நண்பர்களே, நானே சொந்தமாக எழுதிய ஒரு சிறுகதையை இன்று சொல்லப்போகின்றேன். என்னுடைய சிறுகதையின் பெயர் பூனை என்பதாகும். கேட்டு பாருங்கள். ஐயோ ஒரு பூனை, ஐயோ ஒரு பூனை, கீழே இறங்க முடியாமல் தவிக்கிறது, யாராவது காப்பாற்றுங்களேன். சாலை ஓரமாக போய்கொண்டிருந்த குமார் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். சாலையின் கிழக்கு பக்கமாக செல்லும் அந்த முடுக்கு வழியில் பலரும் கூடியிருந்தார்கள். சிலர் மேலே கையை சுட்டி காட்டினார்கள். அவர்கள் சுட்டி காட்டிய இடத்தை குமார் பார்த்தான். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்தது. 3 மாடி கட்டடம் அது. அதில் முதல் மாடிக்கு மேல் பகுதியில் ஒரு பூனை கீழே இறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. அது இருந்த பகுதிக்கு கீழ் ஒரு டார்பாலின் இழுத்து இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. இந்த பூனை எப்படி இவ்வளவு உயரத்தில் ஏறியது? மனதுக்குள் நினைத்தான் குமார். அது அங்கு எப்படி ஏறி சென்றது என்பது எவருக்கும் புரியவில்லை. எப்படியோ ஏறிவிட்டது. நாங்கள் இங்கே புதிதாக வசிக்க வந்தவர்கள். வந்து 1 வாரம் ஆகிவிட்டது. அன்று முதல் எப்போதும் ராத்திரி நேரத்தில் இந்த பூனையின் முனகல்தான். தூங்கவே முடியவில்லை. அங்கே புதிதாக வாடகை வீட்டில் தங்க வந்த ஒருவர் கூறினார். சரி, இந்த பூனையை எப்படி காப்பாற்றுவது? ஒருவர், நாங்கள் நேற்றிலிருந்தே காப்பாற்ற முயல்கிறோம். தீயணைப்பு நிலையத்தாரிடமும் தகவல் தெரிவித்தோம். அவர்கள் வந்து பார்த்தார்கள். பூனையெல்லாம் காப்பாற்ற எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று அவர்கள் கையை விரித்துவிட்டு போய்விட்டார்கள். இன்னொருவர், பூனைதானே, நாயாக இருந்தால் கூட காப்பாற்றி இருப்பார்கள், பூனையை அற்பமாக நினைத்து விட்டு போயிருப்பார்கள் என்று மற்றொருவர் கூறினார். ஏன், பூனையும் ஓர் உயிர்தானே, அதையும் காப்பாற்றி இருக்க வேண்டாமா என்றார் கூட்டத்தில் இருந்த வயதான பெண்மணி ஒருவர். அவர் சொல்வது சரி என்று அனைவருக்கும் தோன்றியது. விடக்கூடாது, இந்த பூனையை விடக்கூடாது, காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்று எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள். சரி, யார் காப்பாற்றுவது? யார் அந்த கட்டடத்தின் மேற்பகுதியில் ஏறுவது? டார்பாலின் கட்டப்பட்டுள்ளது. மேலும் மேலிருந்து அங்கே வருவதற்கு வேறு வழியும் இல்லை. 1 மாத காலமாக செயல்பாடின்றி கிடக்கும் ஒரு தனியார் நிறுவனம் அது. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் என்றார் குண்டாக இருந்த ஒருவர். என்ன என்ன என்று அனைவரும் ஆர்வத்தோடு அவரை பார்த்தனர். நமது கவுன்சிலரை கூப்பிடுவோம். அவர் இளைஞன் அல்லவா? இதுபோன்ற பல ஆபத்துகளிலிருந்து பலரையும் காப்பாற்றியிருக்கிறார். 1 மாதத்திற்கு முன்பு கரமனை ஆற்றில் விழுந்த ஒரு சிறுவனை கூட அவர் காப்பாற்றியிருக்கிறார். ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். அவர் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை உடையவர் என்றார் ஒரு பெரியவர். உடனே அந்த கவுன்சிலரை அழைத்தனர். அவர் ஓடோடி வந்தார். அவர் இளைஞர் என்பதாலும் பிறருக்கு உதவுபவர் என்பதாலும் அவரிடம் பெரும் எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் ஏற்பட்டது. அந்த இளைஞர் பூனை இருக்கும் இடத்தை நோட்டமிட்டார். ஒரு சிக்கலான இடத்தில் அது இருந்தது. ஏணி வைத்து ஏறவும் முடியாது. பக்கத்தில் தகரத்தால் செய்யப்பட்ட ஒரு நீண்ட விளம்பர பலகை இருந்தது. அதை நீளவாக்கில் வைத்து ஒரு முனை கட்டடத்திலும் மறுமுனை பக்கத்து வீட்டின் மேல் மாடியிலும் வைத்தால் என்ன? பூனை அதில் ஏறி இறங்கி வராதா என்று நினைத்தனர். ஆனால் அம்முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தது. ஏனெனில் தேவையான நீளமின்றி அந்த பலகை காணப்பட்டது. இனி என்ன செய்ய? கவுன்சிலர் மீதான நம்பிக்கையும் போய்விட்டது. இனி இந்த பூனை சாக வேண்டியதுதான். ஆனாலும் பாவம் இல்லையா? எப்படியாவது இதை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்று எல்லோரும் அதன் மீது கருணை கொண்டனர். பூனையை காப்பாற்றும் அடுத்த படலம் தொடங்கியது. சிறிது மீனை கொண்டு வந்து தட்டில் வைத்து காட்டி இறங்குவதற்கு சைகை காட்டினர் சிலர். ஆனாலும் பூனை மசியவில்லை. பூனையே டார்பாலின் மீது குதி என்று ஓர் இளம்பெண் சொன்னாள். பூனை கேட்குமா என்ன? அது அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை. 5 நாளாக இந்த பூனை இங்கே இருக்கிறது. நாங்கள் மீனை மேலே எறிந்து கொடுக்கிறோம். அதை தின்று கொண்டு அது அங்கே இருக்கிறதே தவிர கீழே இறங்க முயல்வதில்லை. முட்டாள் பூனை என்று கூறி தன் அறிவை வெளிப்படுத்தி கொண்டார் இன்னொரு அம்மணி ஒருவர். பாவம், அந்த பூனை எல்லாவற்றையும் பரிதாபமாக பார்த்து கொண்டே இருந்தது. எப்படியோ ஆகட்டும்,
எல்லோரும் பூனைக்காக இறங்கி பிரிந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் குமாரின் மனது அமைதி கொள்ளவில்லை. மறுநாள் பூனை அங்கே இருக்கிறதா என்ற ஆவலோடு அங்கு பார்க்க சென்றான் குமார். பூனையை காணவில்லை, என்ன நேர்ந்திருக்கும் என்று அறியும் ஆவலுடன் புதிதாக தங்க வந்த வீட்டாரிடம் அவன் விசாரித்தான். இதோ அந்த பூனை. அவர்கள் சுட்டிக்காட்டிய இடத்தை குமார் பார்த்தான். அவர்களின் வீட்டு தோட்டத்தில் அது நின்று கொண்டிருந்தது. இதை யார் எடுத்தார்கள்? ஆவலுடன் கேட்டான் குமார். அவனுடைய கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் சிந்தித்து கொண்டே நிற்கும்போது வீட்டின் உரிமையாளர் சொன்னார், அது தானாகவே இறங்கி வந்து விட்டது. தானாக இறங்கி வந்ததா? ஆமாம், தானாகவே இறங்கி வந்தது. வீட்டுக்காரர் குமாரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த பூனை மிக வேகத்தில் அங்கிருந்து தலைதெறிக்க ஓடி எதிர் வீட்டுக்கு சென்று மீண்டும் வேகமாக ஓடி பழைய இடத்துக்கே வந்து பதுங்கி கொண்டது. இந்த கதை என்னுடைய சொந்த கதை. கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், லைக் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை பங்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.